ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம 2 பேர் விட்டு அப்படி யாருமே இல்லையே. இனிமே வருவாங்கன்னு சொல்ல வந்தேன். ஸோ திஸ் இஸ் மை நியூ சேனல் அசோக் டிபேட்ஸ். இந்த மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் பட்டு அதுக்கான சான்ஸ் இப்பதான் கிடைச்சிருக்கு. ஐ எம் யுவர் அசோக். இது அசோக் டிபேட்ஸ். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நீட் நாம எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் இதான். ஏன் இது இவ்வளவு கான்ட்ரவர்சியா இருக்கு? இத்தனை நாளா அது பேசு பொருளாவே இருக்கு. இப்போ ஏன் இது பேசு பொருளா இருக்கு? ஏன் இது சிலர் ஆதரிக்கிறாங்க, ஏன் சிலர் இதை எதிர்க்கிறாங்க, ஏன் பலருக்கு இதை பத்தியே தெரிய மாட்டேங்குது? இதை பத்தி எல்லாம் தான் நம்ம இந்த டாபிக்ல பேச போறோம். பத்தியான சர்ச்சைகளை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நீட் அப்படின்னா என்ன, அதோட ஹிஸ்டரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ உங்களோட +2க்கு அப்புறம் நீங்க இந்த எக்ஸாமை எழுதி இதை பாஸ் பண்ணி இதோட ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங்ல உங்களோட காலேஜஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவுன்சிலிங்ல எப்படி சீட்ஸ் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா 100% ஆஃப் சீட்ஸ்ல 85% மாநில அரசுகளுக்கு ஒதுக்கிடுவாங்க. மீதி இருக்க 15% தேசிய தொகுப்புக்கு போயிடும். ஸோ இது அந்த 15%ங்கிறது மாநிலம் விட்டு நீங்க மாநிலம் மாறி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆமா, நான் வர்றேன், அடுத்த வாரம் என் தம்பி வர்றான். தம்பியா? சித்தப்பா பையன். இதுக்கு முன்னாடியும் நமக்கு நுழைவுத் தேர்வுகள்லாம் நடந்திருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் 2006 வரைக்கும் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு நடந்திருக்கு. அந்த நுழைவுத் தேர்வு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2006ல் பலவிதமான கோரிக்கைகள் எழுது. இந்த நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் பல முறைகேடுகள் நடக்குது. இதுல காசு வாங்கிட்டு பாஸ் பண்ணி விடுறாங்க. வினாத்தாள் எல்லாம் முன்னாடியே லீக் பண்ணிடுறாங்க. அவன் புக்கை வச்சு எழுதுறான், அவனெல்லாம் விட்டுருங்க, நாங்க சின்ன பிட்டு எங்களை துரத்துங்கடா. அது மட்டும் இல்லாம அதோட முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கிராமப்புற மாணவர்களுக்கு இதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு இல்லை, அவங்களால இந்த கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கன்சர்ன்ஸ் எல்லாம் எழுது. ஸோ 2006ல் இதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியுடைய பரிந்துரையின் பேரில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு ரத்தாகுது. ஸோ தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டாலும் பல மாநிலங்கள்ல நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கு, பல முறைகேடுகளோட. 2010ல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த முறைகேடுகள் எல்லாம் நாம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த நுழைவுத் தேர்வுகள் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு தேசிய அளவிலான ஒரு நுழைவுத் தேர்வை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். ஸோ அதுக்காக அவங்க உருவாக்குன அமைப்பு தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதன் கீழே இந்த நீட் எக்ஸாமை நம்ம நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இது கவர்மெண்ட் கிட்ட ஒரு பரிந்துரையா வைக்கப்படுது. ஸோ அதுல முடிவுகள் எடுக்க தாமதிக்கிறாங்க. தமிழ்நாடு நீங்க தேசிய அளவுல என்ன வேணா நடத்திக்கிங்க, எங்களுக்கு அதுல விலக்கு கொடுத்துருங்க, நாங்க +2 மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே கவுன்சிலிங் நடத்திக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ 2014ல் ஆட்சி மாற்றம் நடக்குது. அறுதி பெரும்பான்மையோட பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க. பல முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த நீட். எல்லா மாநிலங்களுக்கும் இதை மேண்டேட்டரி ஆக்குறாங்க. ஸோ 2016ல் தமிழ்நாடு அரசு மறுபடியும் எங்களுக்கு இதுல 1 வருஷம் விலக்கு வேணும், எங்க மாணவர்கள் இதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி கிளைம் பண்றாங்க. ஸோ 1 வருஷம் அதுக்கான விலக்கு அளிக்கப்படுது. 2017 நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த விலக்கை கொடுக்குறாங்க. 2017 தமிழ்நாட்டுக்குள்ள நீட் கட்டாயம்னு ஆகுது. அந்த நீட் பத்தியான எந்த விழிப்புணர்வும் மாணவர்கள் கிட்ட இல்லை, குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் கிட்ட. அந்த வருஷம்தான் ஒரு கோர சம்பவம் தமிழ்நாட்டில் அரங்கேறுது. டாக்டர் அனிதா, அப்படிதான் நான் அவங்களை கூப்பிடணும்னு நினைக்கிறேன். 1176 மதிப்பெண்கள் +2ல எடுக்கிறாங்க. ஆனாலும் அவங்களால டாக்டர் ஆக முடியல. ஸோ அந்த நீட்டுங்கிறது அவங்களோட கனவெல்லாம் கலைச்சிருச்சு. நீட்ன்றது எனக்கு என்னன்னே தெரியாது, அது எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. ஸோ பல பேரோட அறிவுறுத்தல் பேர்லையும் பல பேரோட சப்போர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த பெரிய அமைப்பை எதிர்த்து வழக்கு தொடுக்கிறாங்க. எந்த பலனும் இல்லை. அந்த வழக்குல தோத்து கடைசியா அவங்க உயிரையே விட்டுறாங்க. ஸோ அதன் பிறகாவது இந்த நீட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கிடைக்குமா அப்படின்னு நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தோம். கிடைக்கல. அந்த நீட்டும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. அந்த நீட்னால ஏற்படுற மரணங்களும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த நீட் எதிர்ப்பு ஆதரவு அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டேட்டாவை பார்க்கணும். இந்த டேட்டா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல இருந்து
டிரைவ் பண்ண டேட்டா தான். ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, அதுல சீட்ஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கிறதுக்கான டேட்டா தான். இந்த டேட்டாவை படி பார்க்கும்போது தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே அதிகமான கல்லூரிகளை கொண்ட மாநிலம். சீட்ஸ் அடிப்படையில் பார்த்தா கூட கர்நாடகா மகாராஷ்டிராவுக்கு அடுத்து 3ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ மக்கள் தொகை ஒப்பீட்டு அளவுல பார்த்தீங்கன்னா இது முதலிடத்துக்கு இணையானது தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நீட்டை ஏன் மற்ற மாநிலங்கள் ஆதரிக்குது அப்படின்னு. ஸோ கல்லூரிகள் போதிய அளவுல இல்லாத மாநிலங்கள்ல இருந்து மாணவர்கள் மற்ற மாநிலங்கள்ல, அதாவது மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல வந்து படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நீட்டை மற்ற மாநிலங்கள் ஆதரிக்குது. That's Tamil Nadu.